மக்களுக்கான கருத்துக்களையும் ஏற்றுக்கொள்ள முடியாத சமூகத்தின் கீழ்த்தரமான சிந்தனையாளர்கள் அல்லது சமூகத்திலே எதையும் செய்துவிட முடியாமல் தங்களது எண்ணங்களை மட்டும் கதைத்துக் கொண்டிருப்பவர்களின் விமர்சனங்களை கடந்து போனாங்கள். எங்களுக்கான அர்ச்சனா, எங்களுக்கான ஒரு சந்தர்ப்பங்கள்ல எங்களுக்கான அடையாளத்தை நிச்சயம் தருவார். நான் என்னோட பயணிக்கின்ற உறவுகள் நாங்கள் பெருமிதம் அடைகின்றோம், பெருமிதம் கொள்கின்றோம். இன்றைக்கு திடீரென ஏற்பட்டிருந்த திருவோணமலை மலையிலே எமது பிரதேசத்திலே எங்களுக்கான இடங்களிலே மத ரீதியான மாற்றங்களை சிங்கள பேரினவாத சக்திகள் மிக தெளிவாக திட்டமிட்டு செய்து கொண்டிருக்கின்றன. அந்த வகையிலே அந்த விகார அமைப்பென்றதும் அந்த புத்தர் சிலை அந்த இடத்திலே அமைக்கப்படுறதும் ஒரு சமூக ரீதியாக சட்ட ரீதியாக புதிய முறையான அனுமதிகள் எதுவுமின்றி பேரினவாதத்தின் இரும்பு கரங்கொண்டு அந்த நிகழ்வு அமைக்கப்பட்டிருந்தது. அந்த நிகழ்வினை இந்த சமூகத்துக்கு உடைச்செறிஞ்சு ஒரு பாராளுமன்றத்திலே கதைக்கக்கூடிய ஆளுமையோட இன்றைக்கு எவ்வளவோ பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தும் மனதில இருந்தத உள்ள மாதிரி மிக தெளிவாக ஆளுமையாக இந்த சமூகத்துக்கான அடையாளமாக தன்னை அடையாளப்படுத்தி கொண்டு அவருடைய இந்த அரசியல் பயணங்களின் ஒவ்வொரு இடங்களிலும் மிக தெளிவாக நுணுக்கமாக தனது மனசிலே தோன்றுகின்ற அரசியல் சிந்தனைகளை கற்றுக்கொண்டு இன்றைக்கு அந்த இடத்திலே எவரையும் கண்டு அஞ்சிக் கொள்ளாமல் அவரது பாராளுமன்ற உரையும் பாராளுமன்றத்திலே அவர் கொண்டு வந்த எண்ணங்களும் கேள்விகளும் அதற்கு எந்த ஒரு பாராளுமன்ற ஆளுங்கட்சியாலையும் விடை கொடுக்க முடியாத சூழலும் உருவாக்கப்பட்டிருந்தது. நாங்கள் மீண்டும் சொல்கின்றோம், நாங்கள் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களை ஆதரிப்பதில் பெருமை கொள்கின்றோம். அவர் எங்களுக்கானவர், எங்களோட மக்களின் மாற்றங்களுக்கானவர், மக்களின் அடிப்படை வாழ்வியலுக்கான கருத்துக்களை எவர் தவறு செய்தாலும் அது புலம்பெயர் தேசமாக இருக்கட்டும், தாயக தேசத்திலே அரசாங்கமாக இருக்கட்டும், எதிர்கட்சிகளாக இருக்கட்டும், பேரினவாத சக்திகளாக இருக்கட்டும், மக்களுக்கான ஒரு தவறான விஷயம் அங்கு மேற்கொள்ளப்பட்டால் அதற்கு முதல் குரல் கொடுப்பவர் எங்கள் தம்பி வைத்தியர் அர்ச்சனா மட்டும்தான். அந்த ஆளுமையும் அந்த திறமையும் நாங்கள் கண்டுகொண்டிருப்பது இன்றைக்கு புதிய அரசியல் மாற்றங்களிலே அவரிடம் மட்டும்தான் நாங்கள் காணக்கூடிய மாதிரி இருக்கின்றது. இன்றைக்கு நீங்க செய்திகள் பார்த்திருப்பீங்கள், எங்கள் ஜனாதிபதி அவர்களை, மதிப்புக்குரிய ஜனாதிபதி அவர்களை தமிழ் கூட்டமைப்பு தமிழ் அரசியல் தலைமைகள் சந்தித்திருப்பதாக என்ற ஒரு செய்தியையும் பார்த்திருப்பீங்கள். இங்கேதான் இப்ப வரைக்கும் ஏன் சந்திச்சவ, என்ன நடந்தது, என்ன கதைச்சு கொண்டவ எதுக்குமே தெரியாத ஒரு அரசியல் சித்தாந்தம் தான் இந்த சந்திப்புகள். ஒரு இக்கட்டான இந்த சூழலிலே இந்த அரசியல் சந்திப்புகள் எதற்கு? இந்த அரசியல் சந்திப்புகள் ஊடாக மக்களது உணர்வுகளையும் மக்களது அபிலாசைகளையும் இந்த அரசியல் தலைமைகள் காலங்காலமாக பேரினவாத சக்திகளுக்கு ஏதோ ஒரு வகையில விலை போய் பொருளாதார கட்டமைப்பூடாக விலை போகின்றனவா, விலை பேசப்படுகின்றனவா, இந்த மௌனமான ரகசியமான சந்திப்புகள் ஏன் என்ற கேள்வி எல்லாம் எழும்புகின்றது. எங்கள் தம்பி அர்ச்சுனா அவர்கள் எல்லா சந்திப்புகளையும் மிக தெளிவாக கூறுகின்றார். யாரோடு சந்திச்சினாங்கள், என்ன கதைச்சினாங்கள், என்ன விடயம் கதைக்கப்பட்டது, என்ன விடயம் கதைக்கு எடுக்கப்படுகின்றது. அவரிடம் இந்த சமூகத்து ஒளிச்சு மறைச்சு அரசியல் செய்வதற்கான எந்த திட்டங்களும் இருக்கவில்லை, இனியும் இருக்காது என்று நம்புகின்றோம். ஆனா இந்த R00 ஒன்றில் உங்களை மீட் பண்ணவங்களே இறக்கி விடுவேன். நான் மீட் பண்ண இல்லாம இருக்குது. அப்ப அவள் இறக்கி விடுங்க. 00 இறங்கிட்டு வாங்கோ. குறைக்க கூடாது. இன்றைக்கு ஊடகங்களே தயவு செய்து இந்த ரக்கினா குறைக்காதீங்கோ. உங்களோட சத்தம் போட்டு கொண்டு வந்தபடியால் நாங்கள் இதை தொடர்ந்து கதைக்க முடியாது இருந்தபடியால் நாங்கள் எடுப்போம். கதைக்க வேண்டிய தேவை இருந்தா வாங்க எடுப்போம். இன்றைக்கு இந்த ஊடகங்கள் எல்லாம் வாய் பொத்தி வாயடைச்சு விமர்சித்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு வாய் அடைத்து எதிராக வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனாக்கு எதிராக குரல் கொடுத்த ஊடகங்கள் எல்லாம் இன்றைக்கு எதுக்குமே கதைக்க முடியாமல் தலைகுனிந்து நிற்கின்றார்கள். தலைகுனிய வச்சிருக்கிறார் தம்பி எங்கள் மதிப்புக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா. நான் அடிக்கடி கூறுவேன், என்னுடைய தமிழக காவல்துறையின் சட்ட ரீதியான அனுபவத்தை கொண்டு, சிறிய அனுபவத்தை கொண்டு
ஒரு செயல்தான் ஒரு சமூகத்திற்கான ஒரு மனிதனுக்கான அடையாளத்தை தீர்மானிக்கின்றது. நான் யார் என்பதும் எனது எண்ணம் என்ன என்பதும் எனது செயலிலே தீர்மானிக்கப்படுகின்றன. செயல்களை வைத்துத்தான் சட்டம் ஒருவரை குற்றம் செய்கிறாரா குற்றம் செய்யல, எந்த வகையான குற்றத்தை அவர் செய்கின்றார் என்று தீர்மானிப்பதெல்லாம் ஒருவரது செயலை வைத்துத்தான். செயல்களே ஒரு குற்றங்களை தீர்மானிக்கின்றன. அந்த வகையிலே மனித வாழ்க்கையிலும் சரி, அரசியல் சித்தாந்தங்களிலும் சரி, அரசியல் பாதைகளிலும் சரி, ஒரு செயல்தான் அவர் எப்படிப்பட்டவர், யாருக்கானவர், எந்த வகையில் அவரது செயற்பாடுகள் இருக்கும் என்பதை தீர்மானிக்கும். இன்றைக்கும் அவர் தனி சுயேட்சை குழுவாக, தனி கட்சியாக, எந்த ஒரு அரசியல் கட்சிகளுடனும் எந்த பேரம் பேசுதலுக்கும் இடமில்லை. இதுதான் எங்கள் வைத்தியர் தம்பி ராமநாதன் அர்ச்சுனாக்குரிய தன்னிச்சையான தனி பண்பு கொண்ட ஒரு தனித்துவமான இயல்பு. அவர் எந்த ஒரு கட்சியோடையும் சேராமல் இருக்கும் வரைக்கும் தான் இந்த மக்களுக்காக, மக்களுடைய சிந்தனைகளுக்காக அவர் குரல் கொடுக்க முடியும். ஏனென்றால் இந்த அரசியல் சித்தாந்தத்துக்குள்ள வந்த எந்த ஒரு கட்சிகளும் இன்றைக்கு மக்களின் அடிப்படை வாழ்வியலுக்காக சிந்திப்பதற்கு தயாராக இல்லை இந்த 16 வருடங்களாக. அப்ப எங்களுக்குள்ள ஒரு கட்சி வந்தால் எங்களது கொள்கைகளையும் மக்களுடைய சிந்தனையையும் ஏற்றுக்கொண்டு பயணிக்க வேண்டும். அவை கட்டாயம் மக்களுக்காக வேலை செய்ய வேண்டும், மக்களுக்காக பணியாற்ற வேண்டும், மக்களுக்காக அரசியல் செய்ய வேண்டும். ஆனால் நாங்கள் ஒரு கட்சிக்குள்ள போனோம்னு சொன்னால் அந்த கட்சியின் கொள்கை என்ன, அந்த கட்சியின் உடன்படிக்கை என்ன. இன்றைக்கு ஒரு சட்டமுரணான ஒரு கோயில் அமைக்கப்பட்டிருக்கின்றது. தேசியத்தின் அரசாங்கத்தின் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள், குறிப்பாக யாழ்ப்பாணத்துக்குரியவர்கள் இப்ப வரைக்கும் எந்த குரலும் கொடுக்கவில்லை, எந்த செய்திகளும் சொல்லவில்லை, எந்த தகவல்களும் சொல்லவில்லை. தமது கட்சியில கூட அவர்கள் தங்களுக்கான உரிப்புரிமை, கதைக்கிற உரிமையை கூட பெற்றிருக்கிறார்களா என்று சொல்லி கேட்டால் நிச்சயமாக கேள்விக்குரியதான். நாங்கள் பயணித்த ஒரு சில தளங்களிலேயும் ஆரம்பங்களிலிருந்து பயணிக்க சொல்லிக் கொண்டு வரும் இந்த தேசிய அரசாங்கம் மிக வஞ்சகத்தனமாக எமக்குள்ளே சித்தாந்த ரீதியாக தமிழர்களது பலவீனங்களை பயன்படுத்தி கொண்டு வடக்கிலே ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்க போகின்றோம், வடக்கிலே உங்களுக்கான பெரிய அபிவிருத்தியை செய்ய போகின்றோம், ஒட்டுமொத்த சமூகத்துக்கான தீர்மானங்களை தரப்போகின்றோம் என்ற ஒரு மாய தோட்டத்தோடு தான் எங்களுக்குள்ள புகுந்தது என்றதை நாங்கள் மிக தெளிவாக ஆரம்ப காலத்தில் சொல்லிக் கொண்டு வரோம். இலங்கை வரலாற்றின் ஏனைய அரசாங்கங்கள் தமிழினத்துக்கு எதிராக துரோகமானவர்கள், துரோகம் செய்தார்கள், இனப்படுகொலை செய்தார்கள். அவர்கள் வெளிப்படையாக பேரினவாத சக்திகளின் மத கோட்பாட்டை வெளிப்படுத்தினார்கள். இவர்கள் வஞ்சகத்தன்மையுடன் அண்மையில இறுதியாக நேற்று பாராளுமன்றத்திலே மதிப்புக்குரிய ஜனாதிபதிகள் உரையை பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும், நீதிமன்றம் சட்டம் இருக்கும், கடமையை செய்யும் என்று சொன்னால் ஒரு கேள்வியை கேட்க வேணும். நீதிமன்ற பிரச்சனைக்குள்ள இருக்கிற புத்தர் சிலை எடுக்கப்பட்டால் திருப்பி கொண்டே வைக்கப்படுறது நீதிமன்ற கட்டளையின் பிரகாரமா? நீதிமன்ற கட்டளையின் பிரகாரம் நான் நினைக்கிறேன் அலம்பில் பக்கம் இருக்கிற ஒரு எங்களோட கோயிலுண்ட விடயங்கள் எல்லாம் எங்களுக்கு சார்பாக தீர்க்கப்பட்டிருந்தன. இப்ப வரை அந்த சட்டங்களை நடைமுறைப்படுத்துறதுக்கு அரசாங்கத்துக்கு முடியாது. ஆனால் திடீரென்று உருவாக்கப்படுகின்ற கோயில் சம்பந்தமான விடயங்கள் மதங்களிலே பெரும் மாற்றத்தை உருவாக்குகின்றன. இந்த தேசிய அரசாங்கத்திட்ட ஒரு கேள்வி ஒன்றை கேட்போம், நீங்கள் இந்த கோயில்களை கட்டுற இடமெல்லாம் 3 மதத்துக்குரிய கோயில்களையும் கட்டுங்க. பகிரங்கமான ஒரு கேள்வி. இந்த தேசிய அரசாங்கம், பேரினவாத அரசாங்கம் இந்த புத்த மதம் என்ற ஒன்றின் மூலமாக தமிழினத்தையும் இலங்கையும் ஆட்சி செய்ய விரும்பவில்லை என்பதை நிரூபிப்பதற்காக இவர்கள் புத்த கோயில் அமைக்கின்ற அனைத்து இடங்களிலும் 3 மதங்களுக்கான கோயில்களும் அமைக்கப்பட வேண்டும். இவ்வாறு ஒரு செயற்பாட்டை செய்தால் நாளைக்கு பாராளுமன்றத்திலும் 3 மதங்களுக்கான மத வழிபாடுகளும் உருவாக்கப்பட வேண்டும். இதுதான் உண்மையிலேயே ஜனநாயகமிக்க இலங்கையிலே மாற்றங்களை கொண்டு வரணும் நினைக்கின்ற அரசாங்கத்தின் எண்ணங்களாக இருக்க வேண்டும். நாங்கள் மிக தெளிவாக உங்களுக்கு சொல்லியிருந்த, நாங்கள் ஒரு வருடத்திலே ஒதுக்கப்பட்ட நிதிகள் பூர்ணமாக செலவழிக்கப்படவில்லை. அரசாங்கம் அதை கேள்வி கேட்பதற்கும் தயாராக இல்லை. ஏன் திருப்பி அனுப்பப்பட்ட என்ற விளக்கத்தை சொல்வதற்கும் தயாராக இல்லை. இந்த அரசாங்கம் மிக வஞ்சகமாக மாய விலைக்குள்ள உங்களை இழுத்து செல்கின்றது. தமிழினத்தின் அடிப்படை ஆணிவேரை அறுக்கக்கூடிய வகையில நீண்ட செயல் திட்டங்களோட இந்த அரசாங்கம் மக்களுக்குள்ள தன்னுடைய கடமையை, பணியை, அரசியல் தந்திரத்தை செய்ய முனைகின்றது என்பதை மிக தெளிவாக நாங்கள் பதிவு செய்திருந்த நாங்கள் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களும் ஆரம்பத்திலே இந்த அரசாங்கத்தை ஆதரித்திருந்தவர், அரசாங்கத்தின் மக்கள் சார்ந்த நலத்திட்டங்களுக்கு ஆதரவு அளித்திருந்தவர். ஆனால் ஒரு சில மாதங்களிலே இந்த அரசாங்கத்தின் எண்ணங்களும் சிந்தனைகளும் தவறானவை என்பதை மிக தெளிவாக உணர்ந்து கொண்டு ஆளுமை தன்மையோடு இந்த அரசாங்கத்தை எதிர்க்க துவங்கினவர்.
ஒன்றை மட்டும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எங்களுக்காக, இனத்துக்காக, மக்களுக்காக உண்மையான மனித மாண்போட தமிழர்களது மக்களுக்கான ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்ற சிந்தனையோட எந்தவித அரசியல் பேரங்களுக்கும் இடமளிக்காமல் வெளிப்பட தன்மையோட பயணிக்கக்கூடிய ஒருவர் எங்கள் தம்பி வைத்தியர் அர்ச்சுனா மட்டும்தான். அவரோடு சேர்ந்து இனி இளையர் சமூகம் முன்வர வேண்டும். உங்களுக்கான ஆளுமிக்க அரசியல் தலைமைகளை உருவாக்க வேண்டும். விலை போகாத எண்ணங்களை கொண்ட வைத்தியர் தம்பி ராமநாதன் அர்ச்சுனா போன்ற சிந்தனைகளை கொண்டவர்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்பதே அவரது எண்ணமும் விருப்பமாக இருக்கின்றது. உண்மையிலேயே பிரான்ஸ் நாட்டிலும் சரி, ஏனைய இடங்களிலும் சரி, எங்கள் தம்பி மதிப்புக்குரிய வைத்தியர் அவர்கள் வருகின்ற பொழுது, அவருக்கான கூட்டங்கள் நடத்துகின்ற பொழுது இந்த சமூகம் எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு அச்சுறுத்தலை தந்திருந்தது. நீங்கள் ஒரு முறை இந்த கூட்டத்தை நடத்தி பாருங்கள் என்ற பெரிய ஒரு சவாலை விடுத்திருந்தது. ஆனால் எங்கள் தம்பி அர்ச்சுனா அவர்களது நேரடியான வழிநடத்தலின் கீழ், அவரது நேரடியான ஆலோசனையின் கீழ் நாங்கள் மிகச் சிறப்பாக பிரான்சிலே ஒரு மிக தெளிவான ஒரு கூட்டத்தை நடத்தியிருந்த நாங்கள். ஆனால் இந்த புலம்பெயர் மண்ணில் இருக்கின்ற உண்மைக்கு புறம்பான நேர்மையற்ற ஊடகங்களும் சரி, அமைப்புகளும் சரி, வைத்திய தம்பி ராமநாத அர்ச்சுனாவை ஆதரிக்க தவறினார்கள், தவறு செய்தார்கள். இந்த தவறுக்கான தண்டனையை நிச்சயமாக காலம் ஒரு நாள் இவர்களை எந்த அதிகாரம் கொண்டு, எந்த பண வலிமை கொண்டு, எந்த புலம்பெயர் சமூகத்தின் பிழையான கட்டமைப்புகளை நிற்கிற சிந்தனையாளர்கள் செய்த இந்த காரியம் நிச்சயமாக ஒரு நாள் வெட்கி தலைகுனிந்து பாராட்டுகளோடும் அன்புக்கான அழைப்புகளோடும் மீண்டும் அவரை அழைக்கின்ற காலம் வெகு விரைவில் உருவாகும். அதே நேரம் இன்னொரு விடயத்தை மிக தெளிவாக சொல்லி வைக்கின்றேன். அவருக்கான உயிர் ஆபத்து என்பது மிக தெளிவாக 100% அண்மை காலங்களிலே இருக்கு என்பது பல பல விஷயங்கள் மூலமாக அவருக்கு தகவல் அனுப்பப்பட்டிருக்குது. அதையும் தாண்டி தனது உயிரை துச்சமென மதித்துத்தான் இன்றைக்கு பாராளுமன்றங்களில் அவற்றை உரைகள், அவருடைய தெளிவான கருத்துக்கள், தெளிவான சிந்தனைகள் அடங்கி இருக்கின்றன. காலம் ஒரு மனிதனுக்கு மரணம் ஒன்றை தந்துதான் ஆகும். அந்த மரணம் மதிப்பானதாகவும் மக்களுக்கானதாகவும் ஒரு உண்மையான அரசியல் பணியில நின்று இந்த மக்களுக்காக தன்னை மாய்த்து கொண்டார் அல்லது ஏதோ ஒரு விதத்துல கேடுகட்ட சமூகத்தால சிதைக்கப்பட்டான் என்ற ஒரு செய்தி வருகின்ற பொழுது, எவராவது புலம்பெயர் தேசத்துல எங்களுக்கு வைத்தியர் ராமநாத அர்ச்சுனா வருகின்ற பொழுது ஆதரிக்காத எவராவது ஆதரவு கரத்தோடையும் கண்ணீர் மடல்களோடையும் ஏதாவது ஒரு கவிதை எழுதுவீங்களா இருந்தால் உங்களோட முகத்துல காரைப்பு துப்புற முதலால் நானாத்தான் இருப்பேன். அதை செய்கின்ற உரிமையும் அதை செய்கின்ற பெருமையும் எங்களை மட்டும்தான் சாரும். குக்குரலிட்டு அவமரியாதை செய்து அவமானப்படுத்தி கேவலப்படுத்துகின்ற கீழ்த்தரமான எண்ணங்களை கொண்ட ஊடகங்களிலே பயணிக்கின்றவர்களும், தவறான முறைகேடான சித்தாந்தங்களற்ற டிக்டாக் தளங்களிலே பயணிக்கின்றவர்களும் நிச்சயமாக ஒரு நாள் வெக்கி தலைகுனிந்து மானங்கெட்டு நீங்கள் பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும். எங்களிடம் தெளிவு இருக்கின்றது, நேர்மை இருக்கின்றது. நாங்கள் எந்த விடயங்களையும் இந்த சமூகத்துக்கு எதிராக செய்யவில்லை. வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா எந்த தவறுகள் இல்லை என்று எங்கேயும் பாதித்தது கிடையாது. தவறுகளை திருத்திக் கொண்டு நான் மிக தெளிவாக பதிவு செய்திருக்கின்றேன். ஒரு சிற்பம் கிடைத்திருக்கின்றது. அந்த சிற்பத்தை செதுக்க வேண்டிய பொறுப்பு சிப்பிகளாகிய உளிகளாகிய உங்களுக்கும் எங்களுக்கும் தான் இருக்கின்றது. சிற்பங்களிலே சில தவறுகள் ஏற்படலாம். அதற்காக நாங்கள் கிடைத்திருக்கின்ற சிற்பத்தை கொண்டே நாங்கள் குப்பையிலே போட்டுவிட்டு செல்ல முடியாது. ஏனென்று சொன்னால் 2009க்கு பிறகு உண்மைத்தன்மையோட நேர்மைத்தன்மையோட எங்களுக்கு அரசியல் எண்ணம் கொண்ட எந்த ஒரு தலைமையும் கிடைக்கவில்லை. அந்த வகையிலே நாங்கள் மீண்டும் பதிவு செய்கின்றோம். அவர் ஒரு சிற்பம், அந்த சிற்பத்தை செதுக்க வேண்டிய முழு பொறுப்பும் இந்த மண்ணையும் புலம்பெயர் சமூகத்தையும் சார்ந்த அனைவருக்கும் இருக்கின்றது. அது எங்கள் தார்மீக கடமை. ஒருவன் தன்னை இழந்து, தன் பணியை இழந்து, தன் தொழிலை இழந்து இன்றைக்கு தனி ஒருவனாக குரல் கொடுக்கிறான் ஒருவரிடங்களுக்கு மேலாக. நாங்கள் பணியாற்றுகின்ற பொழுது 15 வருடம் நாங்கள் ஒரு தேசிய தலைவர்கள் பணியாற்றுகின்ற பொழுது தேசிய தலைவர் என்ற தத்துவமும் தேசிய தலைவர் என்ற வார்த்தையும் அவரது கட்டமைப்பும் எங்களுக்கு பலமாக இருந்தன. அந்த நிர்வாகங்களில் இருந்து நாங்கள் நிர்வாகம் செய்தோம். ஆனால் தம்பி வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா தனித்துவமான தனது முயற்சியும் தனது சிந்தனையும் தனது ஆற்றலும் தனது துணிவும் தனது தன்னம்பிக்கையான தனிப்பட்ட பயணமும் தான் இன்றைக்கு அவனை ஒரு சமூகத்துக்கான சிந்தனையாளராகவும் அரசியல் ஆளனாகவும் மாற்றி விட்டிருக்கின்றது.
நாங்கள் நிச்சயமாக பெருமைப்படுகின்றோம். வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களை ஆதரிக்கிற ஒவ்வொருவரும் கண்கலங்கி நீண்டு அவமரியாதை பெற வேண்டிய தேவை ஒரு காலம் உருவாகாது. மீண்டும் காலங்கள் இருக்கின்றது. அந்த காலங்கள் இன்னும் சிறப்பாக அவன் எங்களுக்கானவன், மக்களுக்கானவன், மக்களையும் மண்ணையும் எவ்வளவுக்கு நேசிக்கிறான் என்ற விடயங்களை காலம் நிச்சயமாக அவனது செயல்களில் இருந்து எங்களுக்கு அடையாளம் காட்டும். ஒன்றை மட்டும் யோசித்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு 16 வருட கால பாராளுமன்ற வரலாற்றிலே, இந்த மாவீரர் காலத்திலே மாவீரர் நினைவுகளையும் எண்ணங்களையும் சுமந்து கொண்டு மாவீரர் வாரத்திலே தனக்கான உண்மையான எண்ணத்தை இந்த சமூகத்துக்கு சொல்லிக்கொண்டு எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினரும் இதுவரைக்கும் பயணித்தது கிடையாது. எங்கள் தம்பி வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா அடுத்தவர்களது பாதையில் பயணிக்கின்ற எண்ணங்களை கொண்டவன் அல்ல. இந்த சமூகத்துக்கான தனக்கான பாதையை உருவாக்கி தனக்கான எண்ணங்களோடையும் சிந்தனையோடையும் பயணிக்கின்ற ஒரு தனித்துவமான சிந்தனையாளன், அரசியலாளர். அவன் எங்களுக்கானவன், அவனது மாற்றங்கள் எங்களுக்கானது. தொடர்ந்து கதைப்போம். தயவு செய்து உரைக்காதீங்கோ. நீண்ட நேரமாக ஆக்கள் நிற்கிறீர்கள், கீழே வாக்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். தொடர்ச்சியாக கருத்துக்களை முன்வைத்துக் கொள்க தயாரா இருக்கின்றோம். வணக்கம். இல்ல முதல் வந்த ஜூசர் அண்ணா கதைக்க போறீங்களா? தமிழ் போய் வணக்கம். வணக்கம். நன்றி அண்ணா. நீங்கள் கொடுத்து வச்சிருக்கீங்க. அர்ச்சுனா கண்ணன் அப்புறம் வந்திருக்கீங்க. நாங்கள் இல்லை, ஆனா நாங்கள் இப்ப இருப்போம். சகோதரன், நாங்களும் சகோதரன் தானே அவருக்கு. வாழ்த்துக்கள். வேற லெவல் என்ன, நாங்க எல்லாம் நெஞ்சு நிமித்தி நடக்கணும்னு தெரியும். இங்க எதிராக காய்ச்சவே எல்லாம் வந்து சொல்லிடும், ஓ நீங்கள் நல்ல வழியெல்லாம் போயிருக்கிறீங்களாண்டு. இந்த முன்னேற்றத்தை பார்க்க வேற லெவல். இன்றைக்கு எத்தனை பேர் முட்டாக்கு போட்டு கொண்டு தெரியணும் தெரியல, ஆனா கட்டாயம் தெரியணும். அவன் கண்ணாடியை பாக்குறது கூட தயங்கி வேணும் நினைக்கிறேன். இருந்து சந்தோஷம்னா இப்படியே தொடரட்டும். நாங்கள் எல்லாரும் இருக்கிறோம். தெரியுதானே? உண்மையில நான் மட்டும் அவருக்கு அண்ணா இல்ல, இந்த சமூகத்துல பயணிக்கிற ஒவ்வொரு தமிழ் உறவுகளும் அவனுக்கு சகோதரன் தான். அவன் ஒவ்வொரு உறவுகளையும் ஒவ்வொரு சகோதரங்களையும் சொந்த அண்ணா மாதிரி தான் அவன் பார்க்கிறான். நிச்சயமாக 3 இரவுகள் நான் அவனோட கழிக்கக்கூடிய மாதிரி இருந்தது. நான் அவனை நன்கு உணர்ந்து கொண்டேன். அவன் இந்த சமூகத்தின் மீது வச்சிருக்கிற பாசம், காதல், அதுக்கப்பால அதை தாண்டிய அவனுடைய உணர்வுகளை நான் நேரடியா பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது, காணக்கூடிய மாதிரி இருந்தது. கதைப்பா அடுத்தது சொல்லுங்க. மோகன், வணக்கம் மோகன். ஹரிப்பிரியா வணக்கம். எல்லாரும் நீங்க என்றால் வணக்கம். வணக்கம் 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 வணக்கம். சொல்லுங்க உங்களோட கருத்து. நாங்கெல்லாம் அர்ச்சனாவுக்கு பின்னாடி தான் இருப்போம், அந்த அண்ணாவுக்கு பின்னாடி தான். என்ன நாங்க கருத்தை சொல்றோம், கருத்தை சொல்ல இடம் கருத்து ஒண்ணு கூட பிள்ளை கிடையாது. நம்ம இனத்துக்காக போராடுறவரு, அவருக்கு பின்னாடி தான். அவரு ஒரு வேற கதைங்கோ. இதுக்கு பிறகும் எங்கள் தம்பி வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களை விமர்சிப்பவர்கள் யார் என்றதை பாராளுமன்றத்துல மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றார். இதற்கு பிறகும் தேசிய அரசாங்கத்தையும் அரசாங்கம் சார்ந்த எண்ணங்களையும் இந்த சமூகத்திலே பிழையாக விதைப்பதற்கு முனைவர்கள் யார் என்பதையும் மிக தெளிவாக அந்த பாராளுமன்றத்தில் சொல்லுகின்றார். இந்த சமூகத்திலே ஐரோப்பாவுக்கு வருகின்ற பொழுது அவர் ஒரு சில பேருக்கு சொல்லப்பட்ட அந்த வசனம் தவறானது, பிழையானது, ஒட்டுமொத்த சமூகத்துக்கும் சொல்லப்பட்டது என்ற ஒரு பிழையான சிந்தனையை இந்த சமூகத்திலே இந்த தளங்கள் தான் நினைத்திருந்தன. அதற்கு மாற்றீடான கருத்தையும் அவர் சொல்லியிருந்தார். ஆனால் இன்றைக்கு நாங்கள் ஒன்றுபட்டு வாழ வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. தமிழ் அரசியல் தலைமைகள், அரசியல் கட்சிகள் தங்களுக்குள்ள கருத்தியல் ரீதியாக, கொள்கை ரீதியாக வேறுபட்ட எண்ணங்களை கொண்டிருந்தாலும் ஒரு சமூகம், தமிழ் சமூகம் என்ற ஒரு மாற்றத்துக்கு உழைக்கின்ற அனைத்து தமிழ் அரசியல் தலைமைகளும் அந்த சமூகத்துக்கு வருகின்ற பொதுவான இவ்வாறான பிரச்சனைகள், நிதி ஒதுக்கீட்டு பிரச்சனைகள், பொதுவாக நடக்கின்ற சமூக பிரச்சனைகளுக்கு ஒன்றிணைந்து ஒரு பக்கமா நின்று குரல் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. இன்றைக்கு ஜனாதிபதி அவர்கள் தனிய அரசியல் கட்சிகளை கூப்பிட்டு சந்திப்பவர். ஏன் ராமநாதன் அர்ச்சுனாக்கு ஒரு அழைப்பு விடுக்க தவிர்க்கின்றார்? இன்றைக்கு இவர் சுமந்திரன் ஐயாவை சந்திச்சாலும் சரி, சிறுதரன் ஐயாவை சந்திச்சாலும் சரி, அவை சார்ந்து பயணிக்கின்ற ஏனைய அரசியல் தலைமைகளை சந்திச்சாலும் சரி, இன்றைக்கு ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தின் குரலாக
இன்றைக்கு பாராளுமன்றத்திலே தமிழ் சமூகத்துக்கான மாற்றங்களை சிந்தனைகளை உருவாக்கக்கூடிய சிந்தனையாளராக இருப்பவர் தம்பி வைத்திய ராமநாதன் அவர்கள். ஏன் இந்த ஜனாதிபதிக்கு இந்த வேறுபாடு? நீங்கள் தமிழ் அரசியல் தலைமை சொல்லுங்க. கள்ளன் சேருவான். அப்ப நாங்கள் இவ்வளவு காலமும் இன்றைக்கு ராஜபக்சவா இருக்கட்டும், மைத்திரியா இருக்கட்டும், பேரினவாதத்தை வெளிப்படையாக நெருப்பாக எங்கள் மீது திணித்தார்கள். எங்களை எங்களோட சமூகத்தையும் எங்களோட தேசிய விடுதலை போராட்டத்தையும் பயங்கரவாத அமைப்பு என்ற பட்டியலில் கொண்டு வந்து சேர்த்தவர்கள் அவர்கள் தான். அதுக்கான மாற்றீடை செய்த அவர்கள் தான். பௌத்த பேரினவாத சக்தி என்ற ஒரு வரையறைக்குள்ளே அவர்கள் வாழ்ந்தார்கள். ஆனால் இவர்கள் மிக வஞ்சகத்தன்மை கொண்ட வஞ்சகர். எங்களுக்கான இன்றைக்கு ஒன்றை மட்டும் புரிஞ்சு கொள்ளணும், சமூகம் எங்களை காத்து நிற்கின்றது. பிரதேச என்ற ஒன்றை இவர்களிடம் கையளிக்காமல் வடக்கு என்ற ஒரு மாகாணம் மிக தெளிவாக எங்கள் சார்ந்த அரசியல் தலைமைகளுக்கு வாக்களித்ததன் மூலம் இவர்களுக்கான ஒரு அடையாளத்தை தொலைத்து விட்டது, இவர்களுக்கான அங்கீகாரத்தை தொலைத்து விட்டது. அதன் மாற்றீடாகத்தான் இவர்கள் மாகாண சபை என்ற ஒன்றை உருவாக்க முயன்றார்கள். அந்த மாகாண சபை வரைபொன்றை வரைய வேண்டும் என்ற ஒரு சித்தாந்தத்தை சொல்லியிருந்தார்கள். மாகாண சபை தேர்தல் நடத்த வேணுமா இல்லையா என்ற ஒரு சித்தாந்தத்தை கூட வெளியிட்டிருந்தார்கள். ஆனால் அவர்களுடைய எண்ணங்களிலே இருக்கின்ற எண்ணங்கள் மிக தெளிவாக பௌத்த குருமார்கள் மூலமாக பேரினவாத சக்தியில் எந்த புத்த பகவான் அதாவது அமைதியையும் மனித மாண்பையும் சித்தரித்தாரோ அந்த புத்த பகவானின் கருத்தியலை கூட கருத்தியலாக எடுத்து வாழ்வதற்கு இவர்கள் தயாராக இல்லை. இதுதான் வேதனைக்கான விஷயம், இதுதான் மனவேதனையான விஷயம். மிக தெளிவாக வைத்திருக்கிறார். இதே இடத்திலே நாங்கள் பிள்ளையார் சிலையை கொண்டு வந்து வைத்தால் நீங்கள் ஆதரிப்பீர்களா, அங்கீகரிப்பீர்களா? அல்லது 3 சிலையையும் வச்சு நாங்கள் கேட்கிறோம், 3 மதத்தையும் வச்சு நீங்கள் ஆதரிங்க, எல்லா இடமும் 3 மதத்தையும் வச்சிருங்க. இதுதான் இலங்கையில நீங்கள் பாகுபாடு என்று செய்யப்படுகின்ற இலங்கை அரசாங்கத்தின் ஜனநாயக ரீதியான ஆட்சியா இருக்கும் என்று நான் நம்புகின்றேன். வணக்கம் ரவுத்ரம். வணக்கம் அண்ணா. வணக்கம் அண்ணா. சிறப்பான நல்லது செஞ்சா சந்தோஷம். விமர்சனங்களை தாண்டி நல்லது நடக்கணும், அதை சொல்லத்தான் வந்தேன். எதிர்கருத்து வச்சிருந்தவ ஓகே, கருத்தியல் ரீதியாக எதிர்கருத்து வச்சிருந்தது தப்பு இல்லை. ஆனால் காலம் முழுக்க அதை வச்சு கொண்டிருக்கிறான் தப்பு. எதிர்கருத்து வச்சவையெல்லாம் அந்த கருத்தியலை மாற்றி போட்டு இனி நாங்கள் என்ன செய்ய வேண்டும், இனி நாங்கள் எப்படி இவரூடாகவோ இவருக்கு பின்னாலேயோ இவர் சார்ந்து வச்சுக் கொண்டு நாங்கள் இந்த அரசியல் மாற்றங்களை உருவாக்க வேண்டும் என்று சிந்திச்சாலே நாங்கள் பெரிய ஒரு மாற்றத்தை காண்போம். என்னோட கீழே நான் எழுதுறேன், எழுதுல கேட்டுட்டு இருக்கிறேன், ஒரு அன்மியூட் பண்ணி விடுங்க. மற்றபடி சிறப்பு என்ன வாழ்த்துக்கிறேன். ரவுத்ரம், உங்களுடைய ஒரு கேள்வி ஒன்று கேட்கலாமோ? அண்ணா நான் ஒரு சாதாரண ஆள் அண்ணா, நீங்க என்னட்ட கேள்வி கேட்கிறேன். நீங்க அவரோட பயணிக்கிறதுக்கு பயமா இருக்கு அண்ணா. அது நான் அதுல போட்டிருக்கிறேன் என்னன்னு சொன்னா, இப்ப விமர்சனங்கள் இருக்கும் போதன்னா எல்லாரும் இருக்க மாட்டேனும். அது பயமாண்டா ஓகே இது பயணிக்கலாமான்ற ஒரு கேள்விக்கு எப்பயுமே இருக்கும் அண்ணா. அரசியலுக்கு 1 வருஷம் தானே அண்ணா, அதனால கண்டிப்பா 16 வருஷம் அரசியல் இருந்தாலும் நீங்க நம்புறீங்களோ? அர்ச்சனா சொல்லிட்டேன் 20 வருஷம் நம்பிட்டோம்னு சொல்லி. நான் இப்ப இதுல அவசரப்படையில என்னன்னு சொன்னேன், 16 வருஷமா இருந்து அப்படியே காத்திருங்க. இல்ல இப்ப தீவிர நான் என்ன சொல்ல வரேன், கேட்ட கேள்விக்கு நான் 16 வருஷமா இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற குப்பையும் ஓடாத சைக்கிளையும் வச்சுக்கொண்டு நாங்க வேடிக்கை பார்த்து கொண்டாந்து இருக்கிறோம். அதுக்காக அவையில ஆதரிக்கிறதா இல்லையா? நான் அதே மாதிரி அர்ஜுனாவுக்கு இவ்வளவு பேர் ஓட்டு போட்ட வேறன்னு சொன்னா கண்டிப்பா ஒரு 5 வருஷத்துக்கு அர்ஜுனா ஏதாவது மக்களுக்காக செய்யத்தானே வேணும். அந்த விதத்துல நான் அர்ஜுனோட இருப்பேன். சுருக்கமா முடிக்கிறேன். என்னோட விவாதத்துக்கு நான் வரையில ரகுராமன். நான் ஒரு முடிவுக்கு வர மாட்டேன். நான் என்ன எதிர்வாதத்துக்கு தான் நிப்பனே தவிர விமர்சனங்களுக்கு ஆரோக்கியமான விமர்சனங்களை வைக்கிறது என்னோட கடமை. நன்றி அண்ணா. வருகின்ற நாட்கள்ல முகத்திரைகள் கிழிக்கப்பட போகுது, பல பேற்ற முகத்திரைகள் கிழிக்கப்பட போகுது. ஓரிரு நாட்கள்ல எல்லாத்து முகத்திரையும் கிழிய போகுது. ஹலோ அண்ணா, என்னன்னா அர்ச்சனா கதைக்கு எந்த வயசும் அவருக்கு ஒரே வயசு தான். ஓகே, எனக்கு அவர் தெரியும், அதை விட உங்களோட அண்ணாவும் எனக்கு தெரியும். அப்ப ஓகே இப்பயே காய்ச்சி கொண்டு போனா ஓகே நான் யோசிக்கிறேன்.
நன்றி, உங்களோட கருத்துக்கு நன்றி. அவர் அதை யாரும் உங்களோட சரியா அண்ணா செய்வார் சொல்லுங்க என்று நாங்கள் நம்புறோம். நம்பிக்கை தான் வாழ்க்கை. நான் உங்களோட மிக அண்ணா தெளிவாக சொல்லிக்கணும், ஒரு இல்லற வாழ்க்கையில நாங்கள் பயணிக்க